வணக்கம். வழக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கரடி பீதியால் ஊரே வெறிச்சோடி கிடந்த நாள் அது. ஆம், ஒரு மலை கிராமத்தில் ஒரு கரடி செய்த அட்டகாசத்தை பாருங்கள். கிருஷ்ணகிரியை அடுத்துள்ள பருகூர் ஒன்றியம் மலைப்பாங்கான இடம் என்பதால் இந்த ஊரை சுற்றியுள்ள காடுகளில் சிங்கம், புலியை தவிர மற்ற வனவிலங்குகளை அடிக்கடி காண முடியும். அவைகள் சில நேரங்களில் ஊருக்குள் புகுந்து விடுவதுண்டு. அப்படி நுழைந்த ஒரு கரடியால் உயிருக்கே ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வனக்காப்பாளர்கள். கரடியோடு மல்லு கட்டிய வனக்காப்பாளர்கள் இருவர் காயத்தோடு உயிர் தப்பியுள்ளனர். ரஹமத்துல்லா என்ற வனக்காப்பாளர் கரடியுடன் பெரும் போராட்டம் நடத்தி தன் உயிரை தக்க வைத்திருக்கிறார். சற்று அலட்சியம் காட்டியிருந்தாலும் கரடியின் ஆக்ரோஷத்தில் இருந்து அவரால் தப்பியிருக்க முடியாது. அன்று காலை இந்த கரடியை கிணற்றிலிருந்து தூக்கும் போதுதான் இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஊருக்குள் புகுந்த கரடி எப்படி கிணற்றில் விழுந்தது என்பதை கேட்டால் பல அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள் வெளிப்படுகின்றன. பொதுவாக கரடிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேப்பனப்பள்ளி பகுதியில் உள்ள நார்லப்பள்ளி மற்றும் வேப்பனப்பள்ளி காப்பு காடுகளில் சுமார் 40 முதல் 50 கரடிகள் இருப்பதாக கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. இந்த கரடி வழி தவறி ஆந்திர மாநிலத்தில் உள்ள வனப்பகுதியிலிருந்து கிருஷ்ணகிரி மாநில வனப்பகுதி எல்லையான கனமூர் கிராமத்திற்கு வந்துள்ளது. வழி தவறி ஊருக்குள் வந்த கரடி பல்லக்குடி என்ற இடத்தில் வெங்கடேஷ் என்ற விவசாயியை தான் முதலில் கடித்திருக்கிறது. கரடியின் தாக்குதலுக்கு ஆளான வெங்கடேஷ் கூச்சல் போட ஊர் மக்கள் ஒன்று திரண்டு கரடியை துரத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த கரடி பார்க்கும் மனிதர்களை எல்லாம் கடிக்க தொடங்கி இருக்கிறது. இதே வேகத்தோடு புறப்பட்டு சென்ற கரடி எதிரே கிணற்றோடு பொருத்தப்பட்டிருந்த மின் மோட்டாரை மனிதர் என்று நினைத்து அதன் மீது பாய்ந்திருக்கிறது. அப்போது கரடியானது தவறி கிணற்றுக்குள்ளும் விழுந்திருக்கிறது. கரடி ஊருக்குள் புகுந்த செய்தி முதல் நாளே வனக்காப்பாளர்களுக்கு சென்று சேர்ந்துவிட்டது. அவர்களும் ஊருக்குள் முகாமிட்டு கரடியை மீட்டு காட்டுக்குள் விடுவதற்கு கடுமையாக போராடினார்கள். விவசாய கிணறு முருகேசன் என்பவருக்கு சொந்தமானது. சுமார் 25 அடி ஆழம் உள்ளது. கிணற்றில் நீர் இல்லை. இதை கண்டவுடனே வனப்பணியாளர்கள் உடனடியாக அந்த கரடியை மீட்டு வனப்பகுதிக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு ஏணியை ஒன்று தயார் செய்து கிணற்றின் பகுதியில் விட்டனர். கிணற்றின் பகுதியில் விட்டவுடனே அந்த ஏணி மூலமாக கரடியானது மேலே ஏறி வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் இருந்தனர். ஆனால் கிணற்றின் உள்ளே விழுந்த கரடி கிணற்றின் உள்ளே சுற்றி கொண்டிருந்ததே தவிர ஏணி மூலம் மேலே வர முயற்சிக்கவில்லை. இது குறித்து உடனடியாக மாவட்ட வன அலுவலருக்கும் வன பாதுகாவலருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இரவு முழுவதுமே கரடியை கண்காணிக்குமாறும் அதற்கு தேவையான நீர் மற்றும் பழங்கள் ஆகியவற்றை அளிக்குமாறும் மாவட்ட வன அலுவலர் மற்றும் வன பாதுகாவலர் உத்தரவிட்டதின் பேரில் அவற்றுக்கான ஏற்பாடு செய்து நீர் மற்றும் பலாப்பழம், மாம்பழம் போன்ற ஆகியவை அனைத்துமே கிணற்று பகுதியில் உள்புறமாக கொட்டப்பட்டு அவைகளை சாப்பிட துவங்கிவிட்டு மீண்டும் கிணற்றுக்குள்ளேயே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. இரவு முழுதும் கண்காணித்தும் அந்த கரடியானது கிணற்றை விட்டு வெளியே வரவில்லை. மறுநாள் காலை மீண்டும் மாவட்ட வன அலுவலர் அவருடைய ஆலோசனையின் பேரில் கயிற்றினாலான வலை ஒன்றை வைத்துக் கொண்டு கிணற்று பகுதியில் அந்த வலையை விரிக்கும் போதும் அதன் வழியாகவும் கரடியானது மேலே ஏறி வரவில்லை. கிணற்றுக்குள் விழுந்த கரடியை வலை போட்டு மேலே தூக்கிய போது யாரும் எதிர்பார்க்காத சம்பவமாய் வலையிலிருந்து துள்ளி குதித்த கரடி வெறிகொண்டு அங்கே இருந்தவர்களை கடிக்கத் தொடங்கியது. எல்லோரையும் துரத்திய கரடியை வனக்காப்பாளர் ரஹமத்துல்லா
அதனுடன் சண்டையிட்டு கட்டி புரண்டு கடும் போராட்டத்திற்கு பிறகே கரடியிடமிருந்து மற்றவர்களையும் தன்னையும் காப்பாற்றிக் கொண்டார். கரடியின் திடீர் தாக்குதலால் நிலை குலைந்து போன ரஹமத்துல்லா நீண்ட நேரம் கழித்தே இயல்பு நிலைக்கு திரும்பினார். காப்பாற்றி வெளியில் விடணுன்றதுக்காக அவங்க ரேஞ்சரையா கொண்டு வந்து அந்த வலை எல்லாம் விரிச்சு அதை காப்பாற்றுறதுக்கு ஊர் பொதுமக்கள் சப்போர்ட்டோட எடுத்து வெளியில் விட்டோம். வெளியில் விடுறதுக்கு முன்னாடி பொம்பளைங்க, குழந்தைங்க, ஆடு மாடுகள்லாம் கொஞ்சம் தூரம் இருக்க சொல்லி அறிவுறுத்தப்பட்டது. அப்புறம் எல்லாம் ஒதுங்கி ஓரமாக மேட்டு பகுதியில் நின்று அவங்க வேடிக்கை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து வெளியில் விடும்போது தவறி அது ஆக்ரோஷமாக அந்த வலையிலேருந்து வெளியில் வந்து திரும்ப கிணத்துலேயே விழுந்துச்சு. விழுந்து லேசாக அடிபட்டுடுச்சு. திரும்ப அடுத்த தடவையாவது அது கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக எடுத்து எப்படியாவது வெளியில் விட்டுருந்தோம், காப்பு காட்டுக்கு அனுப்பிச்சிடணுன்றதுனால எடுக்கும்போது அது மேலே வந்துருச்சு. வந்து எடுத்து மேலே விடும்போது அதுக்கு ஆக்ரோஷம் நிறைய ஆச்சு. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அது இன்னும் தைரியம் வந்துச்சு. என்ன காப்பாற்றிக்க முடியும் அந்த ஒரு தைரியம், அது அல்லாவுடைய ஒரு அருளால என்னால் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதனோட சண்டை போட்டு மற்றவங்களுக்கும் அங்கே அந்த பக்கம் வேடிக்கை பார்க்குறவங்க, அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி நம்மளை காப்பாற்ற முடியுன்ற ஒரு தைரியத்தில் அந்த நேரத்தில் என்னால் அந்த மாதிரி ஒரு சண்டை போட்டு அதிலிருந்து மீண்டு வர முடிஞ்சது. கரடியின் பிடியில் நேரடியாக சிக்கிக் கொண்ட ரஹமத்துல்லாவுக்கு இத்தனை பிரச்சனை என்றால் கரடியை மேலே தூக்கி விட்டதுமே மற்றொரு சம்பவமாக கிணத்துக்கு அருகே நின்றிருந்த வனக்காப்பாளர் ரமேஷ் என்பவர் கிணத்துக்குள் விழுந்தார். 25 அடி ஆழத்தில் விழுந்த ரமேஷ் உயிர் பிழைத்ததும் அதிசயம்தான். தண்ணீரில்லா கிணற்றுக்குள் தவறி விழுந்த ரமேஷ் கொஞ்சம் காயத்துடன் தப்பிவிட்டார். என்னோட வீட்டுனா அந்த கரடி கிணத்துக்குள்ள விழுந்திருந்தது. அதை மீட்டு நாங்கள் எடுக்கிற முயற்சியில் அந்த கரடி வந்து மேலே வர வந்து வலையிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுது. அப்போ வந்து அந்த வலை வந்து இறுக்கிட்டு அந்த வலை விட்டு வெளியே வராதபடிக்கு நான் இதுக்கு கட்ட முயற்சிக்கும் போது அந்த கரடி வெளியே ஓடி போயிடுச்சு. நான் வந்து கிணத்துக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் மேலே வந்து எங்கள் வனக்காப்பாளர் பக்கத்து போயிட்டு கொத்தூர் வனக்காப்பாளர் ரஹமத்துல்லா வந்து சண்டை போட்டு நான் வந்து அந்த கரடி வெளியே வர போது அதை வெளியே வர விடாமல் தடுக்கிற முயற்சிக்கும் போது நான் வந்து கிணத்துக்குள்ள அவ்வளோ இருக்குது ஒரு 2-3 செகண்டுக்குள்ள இது எல்லாமே நடந்து இருந்துச்சு. அந்த கிணத்துக்குள்ள வந்து நான் உழுந்த இடம் வந்து கடவுள் பண்ணியிருக்கேன், எந்த இதுவும் இல்லாமல். வனக்காப்பாளர் ரஹமத்துல்லா மற்றும் ரமேஷ் இருவருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவத்தை கேள்விப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து நலம் விசாரித்தார். சிகிச்சை பெற்று வரும் வனப்பணியாளர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வன அலுவலர் மற்றும் வன பாதுகாவலர் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறி, அவர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி சிறப்பான மருத்துவ சிகிச்சை அளிக்கும்படி மருத்துவர்களை வேண்டிக் கொண்டனர். இந்த இடைப்பட்ட நேரத்திலே மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் காயம்பட்ட வனப்பணியாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வெகுமதியும் மருத்துவ சிகிச்சைக்கான செலவு முழுவதுமே துறை மூலமே ஏற்றுக்கொள்ளவும் என அறிவித்துள்ளார். இது வந்து வனப்பணியாளர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிணற்றுக்குள் அமைதியாக கிடந்த இந்த கரடிக்கு இவ்வளவு கோபம் எங்கிருந்து வந்ததென்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஊர் மக்கள் இதை பற்றி விளக்கமாக கூறினார்கள். அது பர்கூர், கண்மூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் விவசாயம் செய்துதான் வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள். இந்நிலையில் விவசாயத்தை அழித்தொழிக்கும் காட்டுப் பன்றிகளுக்காக சிறிய ரக வெடிகளை இங்குள்ள விவசாயிகள் பயன்படுத்துகிறார்கள். அப்படி பயன்படுத்தப்பட்ட வெடியை கரடி கவ்வியதால் தாடை உடைந்து படுகாயங்களுடன் அலைந்து திரிந்துள்ளது அந்த கரடி. அதனால் தான் கண்ணில் காணும் மனிதர்களை எல்லாம் துரத்தியதாக சொல்லுகிறார்கள் ஊர் மக்கள். விலங்குகள் வந்து மனிதர்களை தாக்கும் போது விலங்குகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போ நம்ம நாட்டில், நம்ம மாநிலம் மட்டுமல்ல நாடு முழுவதுமே நம்ம வளர்ப்பு பிராணிகளை வந்து நாய், பூனை அப்படி அந்த மாதிரி தான் நம்ம வந்து வளர்க்குறோம். ஆனால் வெளிநாடுகளில் வந்து மலைப்பாம்பு, முதலை அதெல்லாம் வளர்க்குறதுக்கு வந்து சட்டத்தில் வந்து இடம் இருக்கிறது. அதுக்கு வந்து அது ஒரு தவறு செஞ்சால் கூட அபாயகரமான ஒரு அது விலங்கு என்று கருதப்பட்டால் அது வந்து அந்த வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு அது காட்டுலையோ அப்படி இல்லைனோ அந்த பூங்காக்கள்லையோ, அதாவது ஜூ
அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து கொடுக்கப்படும். நம்ம நாட்டுல வந்து வளர்ப்பு பிராணியா இருக்க நாயோ பூனையோ அந்த மாதிரியான விலங்குகளால் மனிதர்களுக்கு ஏதாவது ஆபத்தோ காயமோ ஏற்பட்டால் அந்த உரிமையாளர் மீது, அந்த விலங்குகளுடைய வீட்டில் வளர்க்கிற உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது என்ன மாதிரியான நடவடிக்கைன்னா, அவர் அஜாக்கிரதையாக இருந்தார், இந்த காயம் வந்து ஏற்படும், இந்த தாக்குதல் நடக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயங்கள் அவர் தெரிஞ்சிருந்து கூட கவனக்குறைவாகவும் அஜாக்கிரதையாகவும் இருந்தார்னு சொல்லி குற்ற வழக்கு பதிவு செய்யப்படும். அதே போல ஒரு காட்டில் இருக்க விலங்குகளால மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் வந்து அதுல எந்த விதமான அந்த விலங்குகள் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது. ஆனால் தகுந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டு அவங்க வந்து சம்பந்தப்பட்ட அரசிடமிருந்து இழப்பீடு கோரலாம். உதாரணத்துக்கு காட்டு யானைகள்லாம் உள்ள பூந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற வீடுகள்லாம் நிலபலன்லாம் வந்து அதை அழிச்சிருது அப்படின்னு சொன்னா அதற்கான இழப்பீடை வந்து மதிப்பீடு செய்யப்பட்டு அதனால உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தாலோ இல்ல உடல் உறுப்பு சேதம் ஏற்பட்டிருந்தாலோ அதற்கு தகுந்தபடியிலே வருவாய்த்துறையினுடைய கணக்கீட்டின் படியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக தமிழக அரசுக்கோ பிற அரசுகளுக்கோ எடுத்துச் செல்லப்பட்டு அதற்கான இழப்பீடு தரப்படுகிறது. மற்றபடி விலங்குகள் வந்து மனிதர்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் செயலில் ஈடுபட்டால் அந்த விலங்குகள் மீது எந்த விதமான ஒரு வழக்கும் பதிவு செய்ய முடியாது, தண்டனை பெற்று தர முடியாது. அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, தன் அண்ணனையும் சுட்டுக் கொன்று விட்டார்கள். யாருமற்ற நிலையில் தடுமாறிக் கொண்டிருக்கிறாள் அகுணா சேவியர். தன்னை யார் கரை சேர்ப்பார்கள் என்றே காத்திருக்கிறாள் இந்த பெண். இவர் வேறு யாருமல்ல, இத்தாலிய கடற்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டு இறந்து போன அஜித் சிங்கியின் தங்கை. 2003 அவங்க அப்பா இறந்துட்டாங்க. 2005 அவங்க அம்மா இறந்துட்டாங்க. 2005 அம்மா இறந்த உடனே 3 பிள்ளைங்களை வந்து எனக்கு கூட இருந்தாங்க. இருக்கும்போது அவன் 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான் அவங்க அம்மா இறக்கும்போது. அதுல இருந்து 1 வருஷம் திருப்பியும் படிக்க தொடங்கணும். 8ஆம் கிளாஸ் படிச்சதும் அவனை என்னால் படிக்க வைக்க முடியல. எனக்கும் வேலை செய்து அவனை படிப்பிக்கிறதுக்குள்ள ஒரு வாழ்க்கை என்கிட்ட இருக்குல்ல. எனக்கும் பையங்க இல்லை. எனக்கு புருஷனுக்கு வந்து கேன்சர் வியாதி. அதனால அவனை நான் படிக்க வைக்க எனக்கு முடியலை. அதனால சின்ன வயசுல 15 வயசுலயே உள்ள கடல் வேலைக்கு இங்கே கரையை நின்று வேலை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு 16-17 வயசுலயே அவன் கேரளா கொல்லந்தொழிலுக்கு போயிட்டு வர. கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற அண்ணன் அஜித் சிங்கி திரும்பி வருவார் என காத்திருந்த காத்திருப்பு வீணாகி போனதென்று விம்மி அழத் தொடங்கிவிட்டார். அப்பாவும் எங்க அம்மாவும் இறந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணன் எங்களை பார்த்துட்டு இருந்தது. எங்க அம்மா இருந்தப்போ எங்க அண்ணன் வந்து படிக்க கூட போகாம எங்களுக்கு வேண்டியிருந்து கடல்ல தொழிலுக்கு போச்சு. இப்போ எங்க அண்ணன் வந்து எங்களை வந்து எங்க தொழிலுக்கு எல்லாம் போகும்போது எங்க அத்தை வீட்டை நான் விட்டுட்டு போவோம். எங்களுக்கு வந்து யாரும் இல்லை, எங்க அத்தை மட்டும் தான் எங்களை பார்த்துட்டு இருந்தது. இப்போ எங்க அண்ணன் வந்து ஷூட் பண்ணி இத்தாலியில உள்ளவங்க ஷூட் பண்ணி கொண்டாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ எங்களை வந்து அண்ணன் இல்லை, எங்க அண்ணன் யாரும் கூப்பிடுவோம். எல்லோரையும் இழந்துவிட்ட நிலையில் தற்போது தன் அத்தை வீட்டில்தான் அடைக்கலமாகி இருக்கிறார் அகுணா சேவியர். வீட்டு வேலைகளை செய்து கொண்டு யாருமற்ற அனாதை போல் ஆக்கப்பட்டிருப்பதான உணர்வில் உழன்று கொண்டிருப்பதாகவே சொல்கிறார்கள் ஊர் மக்கள். இத்தனைக்கும் காரணம் இத்தாலிய கடற்படை வீரர்கள். 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கேரளாவின் கொல்லம் பகுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த அஜித் சிங்கியும் கேரள மீனவர் ஜலஸ்டின் என்பவரும் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த வழியாக வந்த இத்தாலிய கடற்படை வீரர்கள் இவர்கள் இருவரையும் துப்பாக்கியால் சுட அங்கேயே இருவரின் உயிரும் போய்விட்டது. சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து
மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்த குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த அஜிஸ் பிங்கி பிணமாகவே திரும்பியதால் குமரி மாவட்டம் நித்திரை விளை கிராமம் சோகக்காடாகவே மாறிப்போனது. இந்த விவகாரத்தில் துப்பாக்கியால் சுட்ட இத்தாலிய கடற்படை வீரர்கள் 2 பேரை கைது செய்து விசாரித்த போது தற்காப்புக்காகத்தான் சுட்டதாக தெரிவித்தனர். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்த இந்த கொலை சம்பவம் குறித்து கேரள நீதிமன்றத்தில் விசாரணையும் நடைபெற்று வந்தது. விசாரணையில் சம்பவம் நடந்தது சர்வதேச எல்லை எனவும் இதை இந்திய நீதிமன்றத்தில் விசாரிக்க முடியாது எனவும் இத்தாலி அரசு வாதாடி வந்தது. இதற்கிடையே கடந்த வருடம் இத்தாலியில் நடைபெற்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக இவர்கள் இருவரையும் அனுப்பி வைக்க இந்திய அரசு முன்வந்தது. ஆனால் தேர்தலில் வாக்குரிமையை செலுத்துவதற்காக சென்ற 2 கடற்படை வீரர்களையும் இத்தாலிய அரசு திருப்பி அனுப்ப மறுத்துவிட்டது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் அனுமதியின் பேரிலேயே இத்தாலிய வீரர்கள் திரும்பி வருவோம் என்று உத்தரவாதம் கொடுத்துவிட்டு சென்றிருந்தனர். எனவே இத்தாலிய வீரர்கள் இந்தியா வர மறுத்ததை மிகவும் கடுமையாக எடுத்துக் கொண்டது உச்சநீதிமன்றம். இதைத் தொடர்ந்து இந்தியா கொடுத்து வந்த அழுத்தத்தால் இத்தாலிய அரசு இருவரையும் இந்தியாவிற்கே திருப்பி அனுப்பியது. இப்படி பல்வேறு சம்பவங்களை கொண்ட இந்த கொலை வழக்கு உச்சநீதிமன்றம் அளித்த அனுமதியின் பேரில் தேசிய புலனாய்வு நிறுவனமான NIA-விடம் விடப்பட்டது. தற்போதைய நிலையில் இந்த வழக்கை விசாரிக்க தனி பெஞ்ச் அமைக்கப்பட்டுள்ள போதிலும் மற்ற வழக்குகளைப் போன்றே இந்த வழக்கையும் அரசு சாதாரணமாக எடுத்துக் கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டுகிறார்கள். இன்னமும் அஜிஸ் பிங்கியின் நினைவுகளில் மூழ்கி கிடக்கிறது அவரது அத்தை வீடு. கடற்கரையை ஒட்டியே இவர்களது வீடு இருப்பதால் அலைகளின் இரைச்சல் அஜிஸ் பிங்கியின் நினைவை அதிகப்படுத்துவதாகவே சொல்கிறார்கள். தன் குடும்பத்தார்களை இழந்துவிட்ட நிலையிலும் தன் படிப்பை மட்டும் கைவிடவில்லை அகுணா சேவியர். தனக்கு ஏற்பட்ட நிலை வேறு எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என்பது அகுணா சேவியரின் விருப்பமாக இருக்கிறது. இந்திய அரசையே பதற்றத்திற்கு உள்ளாக்கிய இந்த வழக்கில் என்ன முடிவு எட்டப்போகிறது என்பதை அறிய நித்திரை விளை கிராமம் மட்டுமல்லாமல் நாடே காத்திருக்கிறது. attempt to commit suicide, அதாவது ஒரு இந்திய ஜனநாயக நாட்டில் தன்னுடைய உயிரை கூட தான் பறித்துக் கொள்ள உரிமை இல்லை என்பதுதான் இந்த பிரிவு மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது. அந்த தற்கொலை மற்றவர்களால் தடுக்கப்பட்டோ இல்ல தற்கொலைக்கு தூண்டப்பட்டு அவர் இறக்கும் தருவாயில் மறுபடியும் காப்பாற்றப்பட்ட பொழுதோ அவர்கள் மறுபடியும் இந்த செயலை செய்யக்கூடாது, அது தன் உயிரை தனக்கு பறிக்க உரிமை இல்லை என்பதுக்கு தான் இந்த பிரிவு மிக தெளிவாக எடுத்து சொல்லும். சில நேரங்களில் நீதிமன்றம் அவர்களுக்கு மறுவாழ்வுக்கோ இல்ல வாய்ப்பு அளிக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் உண்டு. எத்தனையோ நீதிமன்றங்கள் அது போல இதில் ஈடுபடக்கூடாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்படி ஒரு தற்கொலைகள் யாரும் செய்யக்கூடாது என்பதாகவே சட்டங்கள் தெளிவாக இருந்து அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையாகவோ அல்ல அதிகபட்ச தண்டனையாகவோ 1 வருஷம் மினிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.